அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு எங்களுடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் காவிரி, பாலாறு, தென்பெண்ணை, சிறுவாணி, அமராவதி, முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக பறிபோய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தட்டி கேட்பதற்கு தயங்குகிறது. சிறுவாணி குறுக்கே 2 ஆண்டுகளுக்குள்ளாக புதிய அணையை கேரளம் கட்டி முடித்திருக்கிறது. 2015 கேரளம் அணை கட்டிக் கொள்வதற்கு கர்நாடகம் சிறுவாணிக்கு அனுமதி அளித்தது. அதை எதிர்த்து விவசாயிகள் போராடி அந்த அனுமதியை திரும்ப பெற்றது மத்திய அரசாங்கம். அதற்கு பிறகு திமுக அரசு பொறுப்பேற்று 2022-23 ஆண்டுக்குள்ளாக அங்கே புதிய அணையை கட்டி இன்றைக்கு சிறுவாணி குறுக்கே தண்ணீர் வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தற்போது அமராவதிக்கு வரக்கூடிய முக்கிய நீர் ஆதாரமான சிலந்தி ஆற்றின் குறுக்கே குடிநீர் என்கிற பெயரில் சட்டவிரோதமாக கேரள அரசாங்கம் அணை கட்டி இருக்கிறது. இந்த சிறுவாணி, நொய்யல், அமராவதி, சிலந்தி உட்பட அனைத்து காவிரியினுடைய உபரி ஆறுகளும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்த அரசாங்கமும் தன் விருப்பத்திற்கு அணை கட்ட முடியாது. கீழ்ப்பாசன விவசாயிகள் கருத்தறியாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் பெறுகிற இடத்தில் இருக்கிற போது காவிரி மேலாண்மை ஆணையத்தை செயல்படுத்த வேண்டிய அதிகாரம் தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது. இதுவரையிலும் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு சட்டவிரோதமாக பிப்ரவரி 1 காவிரி மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றியதாக காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் சொல்லுகிறார். இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு ஜனவரி மாதமே மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறைக்கு கேரள அரசாங்கம் விண்ணப்பித்திருக்கிறது. மே மாதம் 4 அதற்காக ஒரு தனி ஆய்வு குழுவை மத்திய அரசு நியமித்திருக்கிறது. இன்றைக்கு நேற்றைய தினம் வருகிற 28 முல்லை பெரியாறு அணைக்கான விண்ணப்பத்தை ஆய்வு செய்து திட்டம் நிறைவேற்றுவதற்கு சாரங்கபாணி தலைமையில் 11 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்திருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சிறுவாணி உரிமை பறிபோகிறது. இன்றைக்கு சிலந்தி ஆற்று உரிமை பறிபோகிறது. மேகதாட்டில் காவிரி உரிமை பறிபோகிறது. முல்லை பெரியாறில் புதிய அணை என்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நீராதாரம் பறிபோகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாய் திறக்க மறுக்கிறார். ஒட்டுமொத்தமாக விளைநிலங்களை அழித்துவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற நடவடிக்கை திமுக அரசு கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்து நடைபோடுகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே ஒவ்வொரு பாசன பகுதி விவசாயிகள், விவசாய சங்க தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒத்த கருத்துடைய அமைப்புகளை ஒன்றிணைத்து போராட்ட குழு உருவாக்குவதற்கு, உரிமைகளை மீட்பதற்கான குழுவாக உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் கொங்கு மண்டல நீர் ஆதார உரிமை மீட்பு குழுவை இன்றைக்கு உருவாக்க இருக்கிறோம். அதனை தொடர்ந்து வருகிற 13 ஜூன் மாதம் 13 9 டோல்கேட்டை கேரள அரசுக்கு எதிராக சிலந்தி ஆற்றில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் சிறுவாணியில் கட்டப்பட்டிருக்கிற அணையை உடத்தெறிய சட்டவிரோத அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த முற்றுகையிடுவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதி விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளும் அந்த போராட்டத்தை பெருமளவில் பங்கேற்க இருக்கிறார்கள்.